மீதியானவர்கள். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த வாக்கியங்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பே பிரதானமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புக்கு மத்தியில் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கோபத்தினால் இஸ்ரவேல் தேசத்திற்கு பேரழிவு உண்டாகிறது. தேசம் முழுவதுமே அழிந்து போகிறது. அவர்களுடைய சகல வாசஸ்தலங்களும் பட்டணங்களும் நிர்மூலமாகிறது. ஆனாலும் கர்த்தர் தமக்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை மீதியாக வைக்கிறார். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புற ஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் பட்டயத்திற்கு தப்பி உயிரோடு இருக்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இவர்களை மாத்திரமே தமக்கு மீதியாக வைக்கிறார். இவர்கள் பட்டயத்திற்கு தப்பி அந்நிய தேசங்களிலே சிதறி போனார்கள். எருசலேமிலே இருந்தவர்களில் ஒருவர் கூட பட்டயத்திற்கு தப்பவில்லை. அவர்கள் தங்கள் நம்பிக்கையை எருசலேமின் அலங்கங்கள் மீது வைத்தார்கள். அந்த அலங்கங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரில் ஒரு சிலர் பட்டயத்திற்கு தப்பி அந்நிய தேசங்களுக்கு சிதறி ஓடிப்போனார்கள். அவர்கள் எருசலேமின் அலங்கங்களை நம்பவில்லை. தங்களுடைய விக்கிரக ஆராதனையினால் கர்த்தருடைய கோபம் தங்கள் மீது வந்திருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டபோது எருசலேமின் கொடிகள் தங்கள் நகரத்தையும் நகரத்தின் அலங்கங்களையும் தங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேசங்களையும் ஜாதிகளையும் நம்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு யாருமே உதவி செய்ய வரவில்லை. அவர்கள் எல்லோரும் கல்தையருடைய பட்டயத்தினால் வெட்டுண்டு செத்து போனார்கள். கல்தையருடைய பட்டயத்திற்கு தப்பினவர்கள் அந்நிய தேசங்களுக்கு சிதறி ஓடிப்போனார்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே நம்பினார்கள். பட்டயத்திற்கு தப்பினவர்களை கர்த்தர் அழித்து போடாமல் பாதுகாக்கிறார். அவர்களை இஸ்ரவேல் வம்சத்தாரில் மீதியாக வைக்கிறார். இவர்களே புதிய சந்ததிக்கு வித்தாக இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்கள் மூலமாக எருசலேமை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். இவர்களுடைய சந்ததியினால் எருசலேமை நிரப்புவார். கல்தையருடைய பட்டயத்திற்கு தப்பி அந்நிய தேசங்களுக்கு சிதறி ஓடிப்போன யூதர்கள் கர்த்தரை நினைத்து பார்ப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிருபைகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். கிருபையை திட்டமிடுகிற தேவன் தம்முடைய கிருபையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளையும் திட்டமிடுகிறார். அந்நிய தேசங்களுக்கு சிதறிப்போன யூதர்கள் பட்டயத்திற்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்களில் அநேகர் கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். கர்த்தர் கொடுக்கும் நல்ல வாய்ப்புகளை தங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்த தவறி விடுகிறார்கள். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பினாலும் தங்கள் பாவத்திற்கு தப்பவில்லை. பாவத்தினால் வரும் தண்டனைக்கு தப்பவில்லை. பட்டயத்திற்கு தப்பி அந்நிய தேசங்களுக்கு சிதறிப்போனவர்களில் அநேகர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். அவர்களுடைய ஜீவியங்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அவருடைய இரக்கமும் கலந்து வெளிப்படுகிறது. பட்டயத்திற்கு தப்பினவர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போகிறார்கள். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் நீதியான நியாய தீர்ப்பு. இவர்கள் கல்தையரின் பட்டயத்திற்கு தப்பி ஜீவனோடு இருக்கிறார்கள். இது கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கும் கிருபை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை தம்மிடமாக சேர்த்துக் கொள்கிறார். நாம் மனம் திரும்புவதற்கு நம்முடைய பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் நமக்கு உதவி புரியும் உபாயங்களாக இருக்கலாம். பாடுகள் வழியாக கடந்து வருகிறவர்கள் அநேகர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். நமக்கு பரிசுத்தமான நெருக்கங்கள் வரும்போது
நம்முடைய இருதயத்தில் பாவத்தை குறித்த வெறுப்பு உண்டாகும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு பாடுகளை அனுமதிக்கும் போது நாம் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் நம்முடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரில் கல்தையருடைய பட்டயத்திற்கு தப்பினவர்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கும் போது கர்த்தரை நினைக்கிறார்கள். கெட்ட குமாரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு விலகி போனான். தன்னுடைய சொத்தை எல்லாம் துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான். அவனுக்கு சகலமும் குறைவுபட்டது. அவன் தூர தேசத்திலே பசியிலும் பட்டினியிலும் வேதனைப்பட்டான். பன்றி சாப்பிடும் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போதுதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரும் கெட்ட குமாரனைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேசத்தில் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடும் சந்தோஷமாய் ஜீவித்த போது அவர்கள் கர்த்தரை நினைத்து பார்க்கவில்லை. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது அவர்களுடைய புத்தி தெளிகிறது. அவர்கள் கர்த்தரை நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் முதலாவதாக கர்த்தரை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள். அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு சோரம் போய் இருக்கிறது. அவர்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போனார்கள். கர்த்தரை மறந்தார்கள். விக்கிரகங்களை மாத்திரம் நினைத்தார்கள். இப்போதோ பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரை நினைக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போன போது அவருடைய வார்த்தைகளை விட்டும் விலகி போனார்கள். கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போனார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கர்த்தரை விட்டு விலகி சோரம் போய் இருக்கிறது. அவர்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் விக்கிரகங்களை நோக்கி பார்க்கிறது. இஸ்ரவேல் சந்ததியார் கர்த்தருக்கு உரியவர்கள். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனை ஆவிக்குரிய விபசாரமாய் இருக்கிறது. அவர்களுடைய இருதயம் சோரம் போனபடியினால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தம்மை விட்டு விலகி போனதை பார்க்கும்போது கர்த்தர் மனமடிவாகிறார். தம்முடைய ஜனத்தை நினைத்து கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கும்போது தங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்கிறார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் மனமடிவானதையும் நினைத்து பார்க்கிறார்கள். உண்மையான மனம் திரும்புதல் அவர்களுடைய இருதயத்தில் தாழ்மையை கொடுக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவத்தினால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. இஸ்ரவேல் வம்சத்தார் அழிந்து போனார்கள். அவர்களுடைய சமாதானம் உடைந்து போயிற்று. அவர்களுடைய தேசம் நிர்மூலமாயிற்று. அவர்களுடைய பாவங்களினால் கர்த்தருடைய இருதயமும் உடைந்து போயிற்று. தம்மை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற அவர்களுடைய கண்களை குறித்தும் கர்த்தர் மனமடிவாகிறார். கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. தங்களுடைய பாவங்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போன போதுதான் அவர்கள் கர்த்தரை பற்றி நினைத்து பார்க்கிறார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் மனவடிவானதை வேதனையோடு நினைவு கூறுகிறார்கள். தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளினாலும் சிறைப்பட்டிருக்கும் யூதர்கள் தங்களையே வெறுத்து விடுகிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் கர்த்தரை நினைத்து பார்ப்பதும் தங்களுடைய பாவங்களை நினைத்து பார்ப்பதும் தங்களை வெறுப்பதும் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்கள் தங்களுடைய பாவங்களை அருவருப்பார்கள். கர்த்தருக்கு அருவருப்பானது அவர்களுக்கும் அருவருப்பாய் இருக்கும். கர்த்தர் வெறுப்பதை அவர்களும் வெறுப்பார்கள். நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே
சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். எரேமியா 44:4. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஏசாயா 1:11. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்களுடைய மனச்சாட்சியும் அவர்களுடைய பாவங்களை நினைத்து வேதனைப்படுகிறது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு அருவருப்பாக இல்லை. இப்போது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கு அருவருப்புகளாய் இருக்கிறது. அவர்களுடைய கடந்த கால பாவமான கிரியைகள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு பொல்லாத கிரியைகளாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் இந்த தீங்குகளை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணுவதாக கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது இஸ்ரவேலின் தேவனை தங்கள் கர்த்தராக அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் விருதாவாய் சொல்லப்படுவதில்லை என்பதையும், கர்த்தர் தங்களுடைய நன்மைகளுக்காகவே தங்களை எச்சரிக்கிறார் என்பதையும், தங்களை கண்டிக்கிறார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.